ஒரு நிமிஷம். இப்ப நான் வந்து ஒன் சைடா ஐ லவ் யூன்னு சொல்ல நான் விரும்பல. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் நேசிக்கணும். நான் நேசிச்சு நான் உன்னை ஐ லவ் யூன்னு சொல்லணும். அந்த நேசிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இப்போதைக்கு இல்ல. நீங்க இவ்வளவு நாள் நேசிக்கவே இல்லையா உங்க மனைவி? இல்ல சார், அவங்கள நேசிக்கவே இல்லை நான் இது வரையுமே. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் அவங்கள நேசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிரச்சனையை முடிச்சிட்டு நான் அவங்கள்ட்ட நான் உண்மையா நான் ஐ லவ் யூன்னு சொல்லணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 4 years ஆகுது சார். கிட்ட 4 வருஷம் ஆகி நேசிக்கவே இல்லை. ஆமா சார், எனக்கு அந்த மனப்பக்குவம் எனக்கு வரல. எனக்கு பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் என்னோட இப்போ நான் ஒண்ணு இல்ல. இப்ப அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டா இருக்கும். அவங்க மைக் கொடுங்க. இப்ப நேசிக்கவே இல்லை உங்களுக்கு, உங்களோட மனநிலை என்ன நினைப்போம்? கஷ்டமா தாங்க சார் இருக்கு. என்ன சார் இது? நீங்க 4 வருஷம் ஆச்சு நீங்க நேசிக்கவே இல்லைங்கிறீங்க. எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதான் சார் உண்மை. நான் உண்மையா தான் சார் சொல்றேன். நான் பொய் சொல்லல. உண்மையா பேசினா உங்களுக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்லைங்க. இது உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு புரியுது உங்க முகத்தை பார்க்கும்போது. இன்னைக்கு தாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. முன்னால தெரியாது. முன்னால நீங்க பிரியமா இருக்கதான் நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சார். இதை நான் சொன்னது இல்ல சார். நான் இது மாதிரி வந்து அவங்களும் என்கிட்ட அதிகமா எதுவும் கேட்டது இல்ல. நானும் அவங்கள்ட்ட எதுவும் ஷேர் பண்ணது இல்ல. பின்னால இருக்க பையன் என் பையன் சார். அட்லீஸ்ட் அவங்க அந்த குழந்தைய நேசிக்கிறீங்களா சார்? அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்க கஷ்டத்துக்கு நடுவுல உங்க குழந்தைய எப்படி நேசிக்க முடியுது? இல்ல சார், நான் இவங்களை நேசிக்கலன்னு நான் சொல்ல வரல. எனக்கு நீங்க பேசும்போது நான் 3 தடவை கேட்டேன், நேசிக்கிறீங்களா 4 வருஷமா நேசிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நேசிக்கலன்னு சொல்ல சார். நான் அதுக்கான டைம் Download ShareChat.